இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். இதில வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பில போட்டுட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மெயினா வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்க போறோங்க. வெங்காயம் வந்து 2ஆ கட் பண்ணி போட்டு இதில போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பூண்டு, ஜீரகம், மிளகுங்க, அதோட கருவேப்பில, வரமிளகாய் அது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். நம்ம டைரக்ட்டா இது எல்லாமே போடுறதுக்கும், இந்த மாரி அரைச்சு நம்ம சேர்த்தும்போது அது ஒரு டேஸ்ட் குடுக்கும். அரிசி வந்து நான் செய்யறதுக்கு முன்னாடி தாங்க ஊற வச்சிருந்தேன். இது வந்து 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு மாரி கொஞ்சம் உண்டுனா எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சு எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். தக்காளி நல்லா வணங்கியிருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அந்த அரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அத வந்து நம்ம இதில சேர்த்திக்க போறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிரலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி நம்ம வந்து கழனி பிடிச்சு இந்த அரிசி வந்து நம்ம இதில சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த அரிசி வந்து நான் 1 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு போட்டேன் இல்லைங்களா, அது வந்து 2 கிளாஸா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேங்க. இப்போ நான் சாம்பார் தூள் வந்து வீட்ல அம்மா அரைச்சு குடுத்தது அந்த தூள் வந்து இது கொஞ்சம் காரமா இருக்கும். இல்லாம குழந்தைங்க சாப்பிட முடியாதனால கொஞ்சம் நான் கம்மியா ஒரு 1/2 ஸ்பூன் மாரி நான் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இது கூட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூளுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே உப்பு வந்து கொஞ்சம் உரப்பா வந்து நம்ம குக்கர்ல வைக்கும்போது கொஞ்சம் லைட்டா உரப்பு இருந்தா தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது நல்லா ஒரு டேஸ்ட் குடுக்கும். அதனால அந்த உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் எடுக்காம விட்டுட்டேன். அது வந்து நீங்க வந்து சேர்த்திக்கோங்க. நான் போடலின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டுங்க. ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா, சாப்பாடு அந்த தாளிச்சு விடும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த வீடு ஃபுல்லா அந்த வாசமா தான் இருக்கும். விசில் போனதுக்கப்புறம் நம்ம தொறந்து பார்க்கும்போது நல்லா சாப்பாடு நல்லா சூப்பரா வந்துருந்துச்சுங்க. நல்லா உதிரி உதிரியா நல்லா இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருந்ததுங்க. என்னோட ஸ்டைல்ல அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.